இதுதான் நம்ம ஊர் பொண்ணுங்களோட பிரச்சனையே. பழகினாலே கல்யாணம் பண்ணணும்னு வாழுங்க. நம்ம ஊரு பிடிக்காம தான் வெளியூருக்கு வந்து நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா நீ வேற தொணங்கிற. இங்க பாரு, நீ இதுக்குள்ள மூக்க நுழைக்காத. எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறது உங்களுக்கு தப்பா தெரியலையானா? உங்களையும் நம்பி ஊர்ல உங்க குடும்பம் இருக்குல்ல. அவங்க ஊர்ல தானே இருக்காங்க, இங்க நடக்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? இங்க பாருமா தங்கச்சி, இந்த ஊர்ல கண்ணு காதை எப்படி பயன்படுத்தணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. நமக்கு வேண்டாத காரியத்தை பார்க்க வேண்டாம், கேட்க வேண்டாம். என்ன இந்த மாசம் உன்னோட சம்பளம் ஸ்பான்சர் என்கிட்ட கொடுத்தனுச்சான். 600 ரியால் இருக்கு. 600 ரியாலா? என்கிட்ட சொன்னது வேறையாச்சு. சொன்னது 800 ரியால். 200 ரியால் என்னோட கமிஷன். அந்த ஃபாத்திமா பொண்ணு அடிக்கடி என் ரூமுக்கு வரல, அதுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பேன். அவளுக்கு கூலின்னு நினைக்காத, அவ மேல உள்ள பாசம். அந்த காசெல்லாம் இப்படி தானே சரி செய்ய முடியும். எனக்கும் ஊர்ல பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கணுமே.